ஆந்திராவில் 2 ஏக்கர் சொத்துக்காக பெற்ற தாய் தந்தையையே மகன் நடுரோட்டில் வைத்து ஈவு இரக்கமின்றி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வந்த பாச இரத்த உறவுகள் எல்லாம் சொத்து பணம் என வரும்போது பறந்து விடுவதோடு மனிதாபிமானத்தையும் மறந்து பல கொடுமைகளை அரங்கேற்றி விடுகின்றனர். இதேபோல்தான் ஆந்திராவில் 2 ஏக்கர் சொத்துக்காக பெற்ற தாய் தந்தையை மகனே ஈவு இரக்கமின்றி கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டம் மதனப்பள்ளியைச் சேர்ந்தவர்கள் வெங்கடரமண ரெட்டி லட்சுமம்மா தம்பதி. விவசாயிகளான இவர்களுக்கு மனோகர் ரெட்டி சீனிவாச ரெட்டி என 2 மகன்கள் உள்ளனர். இருவருமே விவசாயம் செய்து வருகின்றனர். மகன்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து பெற்றோர் சொத்துக்களை சரிசமமாக பங்கிட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தம்பதி கௌரவமாக வாழ 2 ஏக்கர் நிலத்தையும் ஒரு வீட்டையும் மட்டும் தங்கள் பெயரிலேயே வைத்துக் கொண்டதாக தெரிகிறது. அந்த 2 ஏக்கர் சொத்தும் தனக்கே வேண்டும் என சீனிவாச ரெட்டி அவரது பெற்றோரிடம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பெற்றோரோ தங்கள் கடைசி காலத்திற்கு பிறகு சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுப்பதாக கூறியுள்ளனர். இதனால் கடும் கோபத்தில் இருந்த சீனிவாச ரெட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மீண்டும் தாய் தந்தை வீட்டுக்கு சென்று அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் பூர்வீக வீட்டையும் தம் பெயருக்கு எழுதி வையுங்கள் என கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு பெற்றோர் மறுக்கவே ஆத்திரமடைந்த அவர் பெற்ற தாய் தந்தை என்றும் கூட பாராமல் கொடூரமாக தாக்கினார். வலி தாங்க முடியாத முதியவர்கள் மகனிடம் கையெடுத்து கும்பிட்டு அடிக்க வேண்டாம் என வேண்டுகின்றனர். அதற்கெல்லாம் செவிசாய்க்காத சீனிவாச ரெட்டி வயதான பெற்றோரை மேலும் தாக்கி தன் கால்களால் உதைத்துள்ளார். இதனை அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அது வைரலாகி காண்போரது மனதை கலங்க வைத்துள்ளது. அந்த ஏட்டிக்கு புட்டினா இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மதனப்பள்ளி 2வது டவுன் போலீசார் சீனிவாச ரெட்டியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சொத்து மற்றும் பணத்தின் மீது பேராசை கொண்டவர்களால் நமது குடும்ப அமைப்பே சிதைந்து காணாமல் போய்விடுகின்றன. என்னதான் இப்படி சம்பவங்கள் அரங்கேறி சமூகத்தின் மனசாட்சியை உலுக்குவதாக கூறினாலும் சொத்தை பிடுங்கிக் கொண்டு பெற்றோரை வீட்டை விட்டு துரத்தி விடுவது, அவர்களை அடித்து துன்புறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடும் பிள்ளைகள் திருந்தியதாகவோ மாறியதாகவோ தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.